இப்ப நம்மளுடைய வாழ்க்கை படத்துல அக்டோபர் மாசம் வந்து இறங்கக்கூடிய இந்த குரு என்னெல்லாம் பண்ண போறார், என்ன மாதிரியான அமைப்பில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன் கொடுக்க போறார், கிறிஸ்டல் கிளியரா சொல்லவா? ஒரு ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியான பலாபலனை கொடுக்க போறார். மிச்ச ராசிக்காரர்களுக்கு நிறைய பக்குவத்தை கொடுக்க போறார். அந்த மாதிரி குரு முழுக்க முழுக்க சுப பலனை கொடுக்க போறார் என்பதனால் இந்த அதிச்சார பயிற்சி என்ன மாதிரியான சுபத்தன்மையை கொடுக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வாங்க பார்க்கலாம். நம்ம கிறிஸ்டல் கிளியரா சொல்லணும் அப்படின்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் குரு வந்து அமர்ந்து கொஞ்சம் சுகம் அப்படின்ற இடத்தில் மேன்மை கொடுக்க போகிறார். ஓகே ஃபைன். 2வது, இதுவரைக்கும் ராகுவை பார்த்துட்டே இருந்த குரு கொஞ்சம் கீழே இறங்கி வந்து திரும்ப சனிக்கு தன்னுடைய பார்வையை கொடுக்க போகிறார். சனி குரு சேர்ந்து பயங்கரமான கோடீஸ்வர யோகத்தை உங்களுக்கு உருவாக்க காத்திருக்கிறது. 8ஆம் இடமான விருச்சிக ராசியில போய் குருவுடைய பார்வையில போகிறது. 8ஆம் இடம்ன்றது கண்ட திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் பொருள் வயப்படுதல். 8ஆம் இடம் 7க்கு 2 8ஆம் இடம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம். இந்த 6ஆம் இடம் புதனோட வீடு, 10ஆம் இடம் சனியோட வீடு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. உங்க நாட்டராஸ்கோப்ல என்ன இருக்குன்றதை தாண்டி இந்த 6 10 இடங்கள் எப்பயுமே மேஷராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு சஞ்சலத்தை கொடுத்துட்டே இருக்கும். இந்த தடவை அதெல்லாம் இல்ல, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி குரு வந்து உட்கார்ந்து உங்களுடைய 6ஆம் இடம் 8ஆம் இடம் 10 எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ண போறாரு. சோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி கிட்டத்தட்ட 7 9 11ஆம் இடங்களை இயக்குவதனால் பயங்கரமான வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி பயணப்பட செஞ்ச வேலைக்கான செய்கூலி கிடைக்க போகுது. 11ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை. இதெல்லாம் பார்க்கும்போது பாக்கியங்கள் எல்லாம் அப்படியே வாரி சுருட்டி உங்கத்தே வச்சுக்கிற மாதிரியான தன்மை எல்லாம் இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 3 மாத காலம் நிகழலாம். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குருவனை பார்வை வேற லெவல் மாஸ். மிதுனராசிக்காரர்களுக்கு தலைக்கு மேல இருந்து 1 5 9ஆம் இடங்களை இயக்கி கொண்டிருந்த இந்த குரு இப்ப அதிச்சாரமா 2ஆம் இடத்திற்கு வரப்போறார். தனக்காரகன் தனஸ்தானத்துல வர்றதை விட மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை ஏதாவது இருக்குமா? சத்தியமா இல்ல. குரு உட்கார்ந்து இருக்கிறது அவருடைய உச்ச வீட்டில். இந்த தடவை உச்ச வீட்டுல அமரக்கூடிய இந்த குரு மிதுனராசிக்காரங்களுக்கு மாதிரி அருள்பாவனை செய்யற மாதிரி யாருக்கும் செய்ய மாட்டேன். இந்த தடவை மிதுனம் கன்னி விருச்சகம் மகரம் வேற லெவல் இயங்க போறீங்க, சொல்லி சொல்லி அடிக்க போறீங்க. அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த தடவை மிதுனராசிக்காரங்க சூப்பரா ஜொலிக்க போறீங்க. அதுவும் குருவோட பார்வையில, குருவோட வீட்டுல ஆல்ரெடி இருக்கு. குரு தான் வீட்டுக்கே பார்வையை கொடுத்து இன்னும் கொஞ்சம் அப்படியே சூப்பரா ஜொலிக்க போற. கூடவே சனி இவங்க அமர்ந்திருக்கிறார். முழு சுபத்துவம் மாதிரியே சனி. எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா? சான்ஸே சொல்லும் போதே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. குரு உட்கார்ந்து இருக்கிற இடமே என்னன்னா அவருடைய ஆட்சி உச்சமாகிய ஒரு இடம். சும்மாவே குரு ஒரு வீட்டுல இருந்தாலே அருள் பாவனை செய்வாரு. உச்சம் பெற்று அருள் பாவனை செய்யாம இருப்பாரு. கோடியா கொடுக்க போறாரு கடகராசிக்காரர்களுக்கு. அங்க உட்கார்ந்து 1 5 9ஆம் இடங்களை இயக்க போகிறார். 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை, அதுவும் பாக்கியஸ்தானத்திற்கு குரு பார்வை, சனியோட கூடிய குரு பார்வை. வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் கடகராசிக்காரர்களுக்கு நிகழ சத்தியமாக காத்திருக்கிறது. ரொம்ப 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 சூப்பரான டைம் பீரியட். அக்டோபர் மாசத்திலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ள கடகராசிக்காரர்களுக்கு கவலைகள் அனைத்தும் தீரக்கூடியது, கண்ணீரெல்லாம் மாறக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்க போகிறது. இது வரைக்கும் 3 7 11 இதெல்லாம் தாண்டி இந்த கதையெல்லாம் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா, கொஞ்சம் யூனிக்கா எண்ணி எண்ணி சொல்லி 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 அடிக்க போறீங்க சிம்மராசிக்காரங்க. உங்களை புடிச்சு ஆட்டி படைக்கணும்னு ஆசைப்படுற நினைக்கிற சனிய அப்படி புடிச்சு கையில வைக்கக்கூடிய தன்மை இப்ப குருக்கு உண்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், என்னதான் ராசி, என்னதான் லக்னம், என்னதான் ராகு வந்து 7ல, கேது வந்து தலைக்கு மேல, இந்த பக்கம் 8ல, கவலையே படாதீங்க. குருவின் ஒற்றை பார்வை உங்களுடைய எல்லாவற்றையும் சரி பண்ணும். அப்படிதான் இருக்கு சிம்மராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை காரிய வெற்றி கிடைக்க போகுது. எழுதி வச்சு குறிச்சு வச்சுக்கோங்க. நிறைய பேர் சொந்த தொழில் தொடங்க போறீங்க, சொந்தமா ஒரு விஷயம் பண்ண போறீங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது. லாபம் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய தன்மை பாவ் சூப்பரா இருக்குங்க. இந்த 2 மாச காலம் அப்படின்றது அக்டோபர் 8ஆம் தேதியில இருந்து நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் சூப்பர் அல்டிமேட்டா இருக்க போது. 10ஆம் இடத்துல உட்கார்ந்து யூஸ்வலி 10ல குரு இருந்தா பதவி பறி போகுன்றது ஒரு கோட். உண்மையா இருந்தாலும் உங்களுக்கு அது இல்லை. ஏன்னா எப்பயுமே உபஜயஸ்தானங்கள்ல வந்து குரு இருக்கும் போது பெருசா கெட்டது பண்ண மாட்டாருன்றதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நிறைய கன்னிராசிக்காரருக்கு ஒன்றும் கெட்டதெல்லாம் நடக்கு. நல்ல பூம் ஆயிட்டு தான் வந்தீங்க. திடீர்னு எனக்கு தெரிஞ்சு போன மாசத்துல இருந்து ஓரளவுக்கு அப்படியே கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கும். சனி பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு? கன்னிராசிக்காரர். அவர் போய் கேந்திரம் இருக்கிறது கெட்டதா பண்ணுவாரு? கண்டிப்பா கெட்டது பண்ண மாட்டார். 1% கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது கூட குரு அங்க இருந்து வந்து அப்படியே அலைக்கா பிடிச்சி ஏய் நோ நோ அப்படின்னு சொல்றதுக்கான காலமா தான் இருக்கு இந்த அதிச்சார பயிற்சி.
இந்த தடவை குரு வந்து பயங்கரமா உச்சமாயி உட்கார்ந்துருக்காரு. அது எங்க? சரவீடான கடக வீட்டு. பார்வை பலன் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தடவை நீர் வீடு, அவருடைய வீடு, அவருடைய காம்பினேஷன். இது நாடி மெத்தட்ல நாங்க எடுப்போம். 4, 8, 12க்கு அவருடைய காம்பினேஷன் இந்த தடவை வரப்போகுது. வேற லெவல் மாஸ் காட்ட போறாரு குரு உங்களுக்கு. துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம் வழுக்க போகிறது. ஒரு மனுஷனுக்கு லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு இந்த நேரத்தை விட்டா வேற எப்பயும் கிடையாது. முடியவே முடியாது, இதுக்கு மேல வாழ்க்கையில முடியாதுன்னு சொல்லி விரக்தியானவனுக்கு 9ல குரு வந்து எல்லா விதமான நன்மையை கொடுக்க போகிறார் என்று அர்த்தம். பாக்கியஸ்தானத்துல குரு வர்றதோட வேற ஏதாவது ஒரு பாக்கியம் உண்டாங்க? கரெக்டா சொல்ல ஒரு 5 விஷயம் நடக்க போகுது. முதல் விஷயம், முயற்சிகள் அனைத்தும் பலித்தமா போகுது. புதுசா ஒரு முயற்சி மேற்கொள்ள போறீங்க. அந்த வீடு எனக்கு தெரிந்து தலைக்கு மேல லக்னத்துக்கே உழுகுது. குருவோட பார்வை உங்க மேல விழும்போது அப்படியே ஆத்மா அழகா ஜொலிக்க போறீங்க. பார்த்தாலே இப்படி ஞான பழமா தெரிய போறீங்க. உங்களை பார்க்க மாட்டாமான்னு எல்லாரும் ஏங்குற அளவுக்கு உங்களுடைய ஞானம் அதிகரிக்க போகிறது. அமைதியா இருந்து அட்டகாசம் பண்ண போறீங்க. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை சொல்லலாம். விருச்சிகராசிக்காரங்க சொல்லும் போது இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா ஒரு 10-12 வருஷம் விருச்சிகராசிக்காரங்க நல்லாவே இல்லை. இந்த 2 மாசம் நீங்க நல்லா இருப்பதற்கான அறிகுறிகளை காட்ட வந்திருக்கிறது. அடுத்து 2026ல நீங்க நல்லாதான் இருப்பீங்கன்னு பிரபஞ்சம் எழுதி கொடுத்துட்டு போகுது. அவ்வளவுதான். இப்ப என்னதான் தனுசு ராசிக்காரர்கள் 8ல குரு இருந்தா அதாவது தப்பா எடுப்பது, அதுவும் உச்சம் பெற்ற குரு. அப்ப 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம். திடீர் அதிர்ஷ்டத்தை கிரியேட் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 1.5 மாத காலம் ஆக்கா. எப்பயுமே இந்த 12-2 தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு மனுஷனை உயர்த்துறதுமே இந்த 12-2 நடுவில் இருக்கக்கூடிய ஜாதகம். அவன் முயற்சி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி விரயம் பண்ணி தன்னை விரயம் பண்ணி கொண்டு வந்து பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை தான் நடக்கும். அப்ப என்ன ஆக போகுது? தனுசு ராசிக்காரங்க பொறுப்பாக போறீங்க. அப்ப இத்தனை நாள் பொறுப்பா இல்லைன்னு சண்டைக்கு வரக்கூடாது. இப்ப இன்னும் கொஞ்சம் பொறுப்பா இருக்க போறீங்க. 12ஆம் இடம் காலபுருஷனோட 12ஆம் இடம், அந்த இடத்துல குரு சனியோட பார்வையில இருக்கக்கூடிய குருவோட பார்வையில இருக்கக்கூடிய சனி வேற லெவல் மாற்றம் நிகழ காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 1, 3, 11ஆம் இடங்கள்லாம் எங்க காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். 11ஆம் இடமே லாபஸ்தானம். எடுக்கிற முயற்சியெல்லாம் லாபத்துல கொண்டு போய் விட போகுது. டைவர்ஸ் நாளைக்கு வரப்போகுதுன்ற அளவுக்கு போய் முத்தி போன கேஸ் எல்லாம் அப்படியே காதலாகி கசிந்து ஒன்னா சேர்ந்து உங்களுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு உங்ககிட்ட வரப்போறாங்க. வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஒன்னா 7ஆம் இடத்துல உட்கார்ந்து அந்த 7ஆம் இடத்துக்கான விஷயத்த சரி செய்ய போறார். இல்ல உங்க லேட்டராஸ்கோப்ல எப்படி இருக்கோ அந்த 7ஆம் இடத்துக்கான ஒரு இதை கொடுத்து புதிய வரவை ஒண்ணு கொடுக்க போறார். ஒண்ணு மட்டும் நான் கவனமா சொல்லணும், மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கு. இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவாரு? யூஸ்வலா நல்ல நண்பர்களை உருவாக்குறதையும் தாண்டி வேற மாதிரி சில நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை உண்டாக்குவார். அதனால அதுல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மகர ராசிக்காரங்களுக்கு மகத்தான காலம் இனிதே ஆரம்பம். சோ இந்த தடவை இந்த அதிச்சாரமாக இந்த 3 மாத காலம் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி என்பது எல்லா ராசிக்காரர்களுக்கும் உங்க வாழ்க்கை படத்துக்கான ஒரு ட்ரெய்லர். 6ஆம் இடம் என்பதே குணரோக சத்ரு தான். அந்த இடத்த அப்படி தவிடுபடி ஆக்கிட்டு தான் போறாரு. யாரெல்லாம் எனக்கு எவனோ புள்ளி சூனியம் வச்சுட்டான் உருட்டிட்டான்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அத்துணை கும்பராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் வந்து உட்கார்ந்து அப்படியே எல்லாத்தையும் தம்சம் பண்ணிடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி குரு வந்து அமர்ந்து, அது உச்ச குருவாக அமர்ந்து தன்னுடைய கடைக்கண் பார்வையை உங்களுடைய 2ஆம் இடத்திற்கும் உங்களுடைய 12ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் செலுத்த தயாராக இருக்கிறார். கெட்டவனுக்கும் நல்லது செய்யறாள் தான் நம்ம குரு. அவர் வந்து உட்கார்ந்து 6ஆம் இடத்துல உட்கார்ந்து முதல்ல உங்களுடைய கடன் நோய் எதிரியில க்ளோஸ் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் பார்வை பண்ற இடத்துல 2ஆம் இடத்திற்கு உங்களுக்கு பார்வையை கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்க போகுது. கொஞ்சம் பாதச்சனி இந்த பக்கம் இருந்தாலுமே குருவுடைய பார்வை பற்ற சனியாக இருக்கனால ஒன்னும் பெருசா உங்களை நெகட்டிவா பண்ண மாட்டாரு. நிறைய ஆன்மீக ஞானத்தை கொடுக்க போறாரு. கோவில் குளமா சுத்த போறீங்க. உள்ள இன்ட்யூஷன் பாரு. குருமார்களுடைய ஆசி. வக்ரகதி அடைதல் அப்படின்றது கொஞ்சம் பின்னோக்கு போகக்கூடிய ஒரு தன்மை. நம்ம இங்க இருக்கும்போது எல்லா பிளான்ட்டும் நம்மளால அப்ப இந்த தடவை கொஞ்சம் முன்னோக்கி போகக்கூடிய தன்மைக்கு பேர் அதிச்சாரம், பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு பேர் வக்ரகதி அடைதல். கிளியர்? மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பெண் தெய்வத்தின் மூலமாக பயங்கரமான அருளாசி கிடைக்க போகிறது. அதுவும் வாழைக்குமரி என்று சொல்லக்கூடிய பாலாவோட கடாட்சம் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு, சூப்பரா இருக்கு. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் வழுக்கிறது. உங்க மேலேயே குருவோட பார்வை, ராசிநாதனுடைய பார்வை, மத்தவங்க பார்வை இருந்தாலும் பரவாயில்ல. சனியாவது ராகுவாவது கேது அடப்போ நான் இருக்கேன் என் பிள்ளைக்குன்னு குரு வந்து நிக்கிறாரு. செவ்வாயோட வீட்டுல வந்து அப்படியே குருவோட பார்வை, விருச்சிகத்துக்கு குருவோட பார்வை சூப்பரா இருக்குங்க. ஞான மார்க்கத்துலதான் போறீங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை மீனராசிக்காரங்க எங்கே நிம்மதி அப்படிலாம் விட்டுட்டு என்கிட்டதான் நிம்மதி வந்து பாரு அப்படின்ற மாதிரி திடீர்னு ஞானமா, திடீர்னு சாமியாரா, திடீர்னு பக்தி மார்க்கத்துல, திடீர்னு சித்த மார்க்கத்துல, திடீர்னு யோக மார்க்கத்துல அப்படி எல்லாம் போறதுக்கான காலத்துல இந்த 1 மாச காலம் உண்டாக்கி கொடுக்கும். எகைன் என்ன ஆகும்னா குரு வக்ரகதி அடைஞ்சு திரும்ப மேல் நோக்கி போய் அதே மாதிரி கேந்திரம் ஏறி
ராசிநாதன் கேந்திர ஏறினா நல்லது தானே, இப்பதான் சொன்னேன். திரும்ப கேந்திர ஏறி நம்மளுக்கான வேலையெல்லாம் திரும்ப பார்க்க போறேன். 2026வது வருஷம் மே மாசம் நடக்கக்கூடிய உங்களுக்கான வாழ்க்கை படத்திற்கான இந்த ட்ரீசர் கண்டிப்பாக உங்களை புது ஞானியாகவும் புது அறிவாளியாகவும் எந்த இடத்துலயும் பயப்படாம தனியா எந்திரிச்சு நின்று ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் மாறப்போகிறது. சூப்பரா இருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு முன்னுக்கு வரக்கூடிய காலமாக இந்த அதிச்சார பயிற்சி இனிதே ஆரம்பம்.